ஸ்டாலினுக்கு விபூதி அடித்த வைகோ, திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறிய மதிமுக, திமுக, அதிமுகவுடைய தயவில் எம்எல்ஏவாகும் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலி இருக்க போது. திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறி இருக்கிறது. இது எதிர்பார்த்த ஒன்று தான். திமுக அப்படிங்கிற கட்சி தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நிறைய தாவேகா தொண்டர்கள் சமூக ஊடகங்களில் அனாதையாக்கப்பட்ட திமுக, அரசியலில் அனாதையான திமுக அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக கூட கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே விஜய் பக்கம் தாவிட்டாங்க. வரவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் கண்டிப்பாக தாவேகாவோடு தான் கூட்டணிக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்போ மதிமுக மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இப்போ பின்னங்கால் படநிலை பட மதிமுகவும் இப்போ விஜய் அவர்களோடு சேர்ந்து இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு முடிவை எடுத்ததாக தெரிகிறது. ஸோ இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, அதுக்கப்புறம் பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி, இவங்கெல்லாம் ஒரு அணியா சேர்ந்து வருகிற இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தாவேகா அப்படிங்கிறது தனித்தே 35 விழுக்காடு வாக்குகளை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றது. தாவேகாவோட சேர்ந்து விசிக, மதிமுக, காங்கிரஸ் போன்ற சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு போகும்போது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் நடக்கவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் 40 விழுக்காடுக்கு மேல வாங்கி இன்னும் வீரியமாக 6 தொகுதிகளில் நடக்கவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜய்க்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தா மட்டும்தான் எதிர்கட்சிகள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அதனால தான் திமுகவும் அதிமுகவும் சீமானவர்களை அம்பாசமுத்திரம் தொகுதியில பொது வேட்பாளராக நிறுத்தி ஒரு டெஸ்டிங்கை போட்டு பார்ப்போம். அதிமுகவும் திமுகவும் நேரடியாக கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது மக்களுக்கு மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தும். இத்தனை வருஷமா 2 பேரும் எதிரும் புதிருமா இருந்து சண்டை போட்டுட்டு இன்னைக்கு விஜயை எதிர்க்கிறதுக்கு 2 பேரும் ஒன்று கூடுறீங்களா அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் விமர்சனம் வரும். அதனால நம்ம பொது வேட்பாளராக சீமானை நிறுத்தி திமுகவும் அதிமுகவும் ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போம். அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமானவர்கள் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு மக்கள் திமுகவும் அதிமுகவும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தும் போது மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத தெரிந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்குதா அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. திமுக அதிமுகவுடைய தயவுல மட்டும் சீமானவர்கள் அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக போட்டியிட்டார்னா கடுமையான விமர்சனங்களை சீமானவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 15 வருடமாக திராவிட எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி தான் சீமானவர்கள் கட்சியை கட்டமைச்சு வச்சிருக்காரு. சீமான் கட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளே இதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் நாக்கு மேல பல்ல போட்டு சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு வராங்க. இந்த தாவேகா கும்பலை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான், தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனிச்சு நின்று 108 தொகுதி வெற்றி பெற்றீங்க. சரி, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உங்களால ஆட்சி அமைக்க முடியல, 118 வேணும் அப்படிங்கிற இடத்துல மற்ற கட்சிகள்லாம் உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நீங்க அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? இதுக்காக விசிகால இருக்கக்கூடிய வன்னியரசுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க. எதுக்காக நீங்க ஐயுஎம்எல்லுக்கு அமைச்சரவை கொடுத்தீங்க? ஆக மொத்தத்துல அவங்க உங்க கூட்டணியோடயே சேர்ந்து அடுத்த 5 வருஷத்துக்கு பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சரவை கொடுத்து அவங்க வாயை அடைச்சிங்க. அப்புறம் அதிமுகல இருந்து நிறைய எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு உங்களுடைய கட்சியில சேர்த்தீங்க. தூய சக்தின்னு வாய்கிலேயே பேசிட்டு தீய சக்தியை விட கேவலமா இறங்கி வேலை பார்க்குறீங்க. நீங்க மட்டும் எப்படி வேணாலும் ஒரு கேவலமான அரசியலை செய்யலாம். ஆனா சீமானவர்கள் மட்டும் ரொம்ப புனிதராக கடைசி வரைக்கும் கூட்டணிக்குள்ள போகாம அவர் வெற்றியை நோக்கி நகராம கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டு மக்களுக்காக அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? தாவேகா விஜய் எது செஞ்சாலும் சரி, தாவேகா விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தா அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதே சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தா அவர் பொட்டி வாங்குறதுக்காக சந்திக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம இந்த தாவேகா கும்பல் சமூக ஊடகங்கள்ல அவதூறுங்கிறத தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக களமிறங்கி திமுகவும் அதிமுகவும் ஆதரவு கொடுத்தா என்னங்கிற நானு. ஏன்னா ஒட்டுமொத்த திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இப்ப
தாவேகா பக்கம் போயிருச்சு. தாவேகா ரொம்ப வலுவான ஒரு கட்சியாக, தனிப்பெருங்கட்சியாக இருப்பு, கூட்டணி பலத்தோடு வருகிற இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும். திமுக மட்டும் அனாதையா நிக்கணும், அதிமுக மட்டும் அனாதையா நிக்கணும், நாம் தமிழர் கட்சி மட்டும் அனாதையா தனித்து நிக்கணும், தாவேகா மட்டும் கூட்டணி பலத்தோட நின்னு 6 தொகுதிகள்லயும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு போகும், மற்ற கட்சியில இருக்கிறவன் எல்லாம் மணியாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை இந்த தாவேகா கும்பலை பார்த்து நம்ம எழுப்பாம இருக்க முடியல. எப்போ விஜய் போன்ற நபர்கள் 108 இடங்கள்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாருன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் உருவாயிருச்சோ அப்பவே இந்த எத்திக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். சீமானவர்கள் இந்த கொள்கை கோட்பாடு இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி கணக்குகள் தான் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாரு அப்படின்னா அதை கண்டிப்பா நான் வரவேற்பேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நீங்க வரவேற்றா வரவேற்றுட்டு போங்க, வரவேற்காம போனீங்கன்னா வரவேற்காம போங்க. நேர்மையான அரசியல் அப்படின்னு ஒண்ணு இங்க இல்லவே இல்லை. மக்களுமே நேர்மையா இல்லை. நேர்மையா இருந்திருந்தாங்கன்னா பையன் சொல்றான் விஜய்க்கு ஓட்டு போடுவோம், பொண்ணு சொல்றா விஜய்க்கு ஓட்டு போடுவோம், தம்பி சொல்றான் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு தங்களுடைய வாக்குகளை விஜய் போன்ற நபர்களுக்கு போட்டு ஒரு நேர்மையற்ற ஒரு கூட்டமாக இந்த தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது மாறி இருக்குங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இந்த இடத்துல எல்லாமே நீங்க நேர்மை இல்லாம செயல்படுவீங்க. சீமானவர்கள் மட்டும் நேர்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இருக்கிற எல்லாருமே வேட்டி சட்டை கட்டிட்டு நிக்கிற இடத்துல நான் மட்டும் கோமணத்தை கட்டிட்டு நின்னா கண்டிப்பா சுத்தி இருக்கிறவன் என்னத்தான் ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பான். அப்போ நீங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்கீங்களோ அதே காஸ்டியூமை நான் போடுறது தான் சரி. நீ அதிமுகங்கிற கட்சியை ஒட்டுமொத்தமா காலி பண்ணி இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ண வச்சு தாவேகாவில் சேர்த்துக்கிட்டு குளவி கூட்டில் கல்லெறிகிற மாதிரி கல்லெறிஞ்சு அங்க இருந்து ஆள் பிடிச்சிக்கிட்டு வாஷிங் மிஷின் எதுவும் வச்சிருக்கீங்களா பனையூர்ல? அங்க இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி தூய சக்தியா மாத்துறதுக்கு அதிமுக ஊழல் சக்தின்னு விமர்சிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்களை ராஜினாமா பண்ணி நீங்க மட்டும் உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணலாம். ஆனா சீமானவர்கள் மட்டும் இடைத்தேர்தலில் தனியா நின்று தோத்து போகணும். திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க பல வருஷமா எதிரும் புதிருமா இருந்தவங்க. தாவேகா, விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அதிமுக இருந்து கொண்டு வரப்பட்ட எம்எல்ஏக்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் மட்டும் ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தோட கூட்டணி பலத்தோட அவர் வருகிற இடைத்தேர்தலை சந்திப்பாரு. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இடைத்தேர்தலை சந்திக்க கூடாதா? என்னங்கயா அவங்க சட்டம்? நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத எதிரி தான் முடிவு செய்கிறான். அதே போல் விஜய் அவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டாரு, ஒரு கிளீன் பாலிடிக்ஸை செய்கிறாரு அப்படின்னா அவரை எதிர்த்து நின்று நம்மளும் கிளீன் பாலிடிக்ஸை செய்யலாம். இல்லை விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்துகிறாரு, அதிமுகவில் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறாரு, கூட்டணியிலிருந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்ன கட்சிகளுக்கு மந்திரி பதவியை கொடுத்து அவங்க வாய அடைக்கிறாரு அப்படின்னு ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை விஜய் அவர்கள் பண்ணும்போது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து விஜய்க்கு எதிராக ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். கொள்கை, கோட்பாடு, தத்துவம், மக்களை அரசியல் படுத்தி தான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும். சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டு இவ்வளவும் சொல்லி 15 வருடங்களாக மக்கள் பிரச்சனைக்கு களத்துல நின்று போராடி அப்பையும் மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க, திரை கவர்ச்சிக்கு ஓட்டு போடுறாங்க, நேர்மையற்ற அரசியலை மக்களையே செய்யறாங்க. அப்படிங்கிறப்போ எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா இந்த கொள்கை, கோட்பாடு, தத்துவம், இந்த அரசியல் கட்சி இது எல்லாமே மக்களுக்காக தான். அப்படிப்பட்ட மக்களே நம்மளை புறக்கணிக்கிறாங்க, நேர்மையின் வழியில் செல்ல மறுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை சீமானவர்கள் கையில் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. திமுகவோட அதிமுகவோட ஆதரவுல பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமானவர்கள் போட்டியிடுறத நான் வரவேற்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். சீமானவர்கள் எம்எல்ஏவாகி சட்டமன்றத்திற்குள்ள சென்றாரு அப்படின்னா உண்மையிலேயே விஜய்க்கு போட்டியாக இருக்க போற நபர் அப்படிங்கிறவரு சீமான் தான் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்றேன். மக்களாகிய நீங்க திமுகவோடு இருந்த கூட்டணி கட்சிகளில் இருந்த எல்லாருமே பின்னங்கால் படனிலப்பட தாவேகாவுக்கு ஓடி போய் சேர்ந்ததை பற்றி, கடைசியா ஒட்டிக்கிட்டு இருந்த மதிமுகவும் திமுகவை கழட்டி விட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு வைகோ விபூதி அடிச்சுட்டு போனதை பத்தி, திமுக அதிமுகவுடைய ஆதரவுல சீமானவர்கள் பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிற தகவலை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த
பதிவுகளுக்கு இசையோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே